தமிழகம் முழுவதும் நோய் தடுப்பு. ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டத்தின் கீழ பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து பயணம் செய்ய வந்தவர்கள் காய்ச்சல், தலைவலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்படுகிறதா என்பதை இந்த எபோலா பரவுறது கூட பயம் இல்லை. ஆனால் அந்த நியூஸ் சேனல்ஸ்லாம் அதை பரபரப்பாக கொண்டு போகிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஸோ நம்ம பயப்படவே தேவையில்லை. ஏன் அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். இந்த மாதிரி மெடிக்கல் கான்டென்ட்ஸ்க்கு நம்மளோட பியூடி ஹெல்த் டாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எபோலான்றது இந்தியாவிலேயே ரொம்ப ரேரான வைரஸுங்க. வெளிநாட்டிலேருந்து யாராவது கொண்டு வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாதான் உண்டு. அப்படி வர்றவங்களோட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்களோட ரத்தமோ எச்சிலோ இல்லை வாந்தியோ உங்களுக்கு பரவி ஸ்ப்ரெட் ஆனாதான் உண்டு. நம்ம கோவிட் மாதிரி இருமுனாலே ஸ்ப்ரெட் ஆயிரும், இல்லை டெங்கு மாதிரி கொசுக்கள் மூலமா பரவும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அப்படி வர்றவங்களுக்கு ஒரு காய்ச்சல், தலைவலி, உடல் வலி பிளஸ் ஒரு வாந்தி, வயிற்றுப்போக்கு, ரொம்ப சில பேருக்கு உடம்பு ஃபுல்லா ரேஷ் வருது, ப்ளீடிங் மேனிஃபெஸ்டேஷன் வருது, அண்ட் சிவியரான டிசீஸ் வரைக்குமே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எபோலாக்கு ஆன்டிவைரல் இல்லை, வேக்சின் இல்லை, அண்ட் ரீசெண்டா காங்கோல அதிகமான கேசஸும் சிவியரான கேசஸும் வந்ததுனாலதான் நம்மளுக்கு அந்த WHO அது ஒரு அவுட் பிரேக்கா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுட்டு வெளியில போகணும் அப்படின்லாம் கிடையாது. ஜெனரலா போஸ்ட் கோவிட்ல மெயின்டைன் பண்றோமே அந்த ஜென்ரல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாலே போதும். யாராவது காங்கோல ஆப்பிரிக்கால இருந்து வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது சிம்டம் இருந்தால் கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருங்க. சிம்டமே இல்லைன்னா கண்டிப்பா ஒரு 14 days அவங்க ஒரு ஐசோலேஷன்ல வச்சா ரொம்பவே சேஃப். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.